வெரி இம்பார்ட்டன்ட் டே. முக்கியமான ஒரு நிகழ்வு. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், எஸ்பிஆர் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம நார்த் சென்னையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த டவுன்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு 5000 ஷாப் வந்து ஒரே இடத்துல வரா மாதிரி, நம்மளாம் வந்து இப்படி சால்கார்பேட்ல போய் ஷாப்பிங் பண்றோமோ, என்எஸ்சி மார்க்கெட்ல போய் ஷாப்பிங் பண்றோமோ, அது மாதிரியாக ரெகுலரா போய் ஒரு ஆர்கனைஸ்ட் என்விரான்மெண்ட்ல நம்ம போய் ஒரு ஃப்ரீ என்விரான்மெண்ட்ல ஷாப்பிங் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் உள்ள வந்து ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வரா மாதிரியான ஒரு இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட். இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு நார்த் சென்னையோட ஃபேஸ் லிஃப்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். அந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆபரேஷன் ஆனா ரொம்ப முக்கியமானது. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட்ல இருந்தே 10,000 கோடி ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடியமான ஒரு டெவலப்மெண்ட் எஸ்பிஆர் இந்தியா டீம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபேபுலஸ் இந்தியா ஃபேமஸ் ஜாய்லுகாஸ் டீம் வந்திருக்காங்க. அவங்களுடைய வரவேற்பை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு மூவி சைனிங் இருக்கு. அதோடைய முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்பிஆர் இந்தியாவோட என்ஜிஓ ஆர்ம் எஸ்பிஆர் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நிகழ்வும், நம்மள மாதிரியான நிறைய ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கீங்க. நிறைய மீடியா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தோட இந்த ஒரு பர்டிகுலர் என்ஜிஓ ஆர்ம் ரிதேஷ் கவாட் இன்னைக்கு தொடங்க இருக்கிறார். I take this opportunity to welcome Mr. Roy and the entire team of Joylucas, the promoter team, Mr. Ritesh Kawad, Mr. Naveen Ranka and Chetan Bora from SPR India. And humbly thanking all the media friends for making it at short notice, despite just a few hours of notice. You are here. Thank you so much. I welcome you all for this harvest occasion. Thank you. பிரமாதமான விஷயம் இது. ஜாய் சார் ஸ்பெசிஃபிக்லா தேங்க்ஸ் பண்றோம். அவங்க இந்த விஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஆர் சிட்டி மார்க்கெட் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் இந்தியாவில் இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது. இது கான்செப்ட் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட்னா வெறும் மொட்டை இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் இல்லை. இதில் ஒரு ஆளுங்களுக்கு வாழ்க்கையில் வியாபாரம், தொழில், பசங்களுக்கு படிக்க, சீனியர்ஸ்க்கு வீட்டில் சீனியர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க உடம்பு, குழந்தைக்கு ஒரு பிரமாதமான எஜுகேஷன், ஒரு நல்லபடி என்வாயர்மெண்ட் தேவை, ஒரு குவாலிட்டி லைஃப் தேவை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது மார்க்கெட் ஆஃப் இந்தியா ஒரு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது ஒரு கான்செப்ட் ட்ரேடர்ஸ்க்கு ஜென்ரலாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. ஸோ கவர்மெண்ட் டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க முடியாது. ஸோ இது ஒரு ப்ரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, கவர்மெண்ட் பண்ணுறது எஃபர்ட் நம்ம சேர்ந்துட்டு, அதனால தான் இது மார்க்கெட் ஆஃப் இந்தியா நம்ம இது சொல்லியிருக்கோம். இது ஒரு பப்ளிக் பிளேஸு, ஜுவல்லரி
ஒரு பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு பயஸ் மூமெண்ட், ஒரு கஸ்டமருக்கு ஒரு பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு இங்கே வந்துட்டு இப்படி ஒரு மார்க்கெட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு இப்படி ஒரு 360 டிகிரி ஒரு ஹோலிஸ்டிக் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்க்கிங் விஷயமா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் விஷயமா இருக்கட்டும், அவங்க வசதி விஷயமா இருக்கட்டும், அவங்க கான்சர்ட் விஷயமா இருக்கட்டும், இருக்கிறது அவங்க ஸ்டாஃப் அவங்களுக்கு வசதியாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு இன்டர்நேஷ்னல் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன் ஜுவல்லரி நம்ம நாட்டில் சென்னை ஒரு ஜுவல்லரி ஹப் சொல்கிறோம். நம்ம மேஜர் இண்டஸ்ட்ரி ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி சென்னையில் இருக்குது. ஸோ இங்கே சென்னையில் ஜுவல்லரிக்கு நம்ம கடவுள் மாதிரி நினைக்கிறோம். ஸோ அண்ட் ஜாய் சார் இது விஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் நம்ம நினைக்கிறோம் வேர்ல்ட் கிளாஸ் வேர்ல்ட் கோல்ட் சூக் இதில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். வேர் ரீட்டைலர்ஸ், ஹோல்சேலர், செமி ஹோல்சேலர், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே பியூர் சூப்பராக சப்போர்ட் இன்ஃப்ரா இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம விஷயம். இது இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல் வருது, 350 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வருது, 243 மீட்டர்ஸ் டவர், டாலஸ்ட் டவர் வருது. நம்மளுக்கு ஆல்ரெடி சிவில் ஏவியேஷன்ல இந்த அப்ரூவல் கிடச்சிச்சு. ஆல்ரெடி தமிழ்நாடுல இந்த எஸ்டாப்ளிஷ்டு ஹையஸ்ட் டாலஸ்ட் டவர் 47 ஃப்ளோர்ஸ் நம்மளுக்கு கட்டிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்ரீராம் யூனிவர்சல் ஸ்கூல் இருக்குது, 1400 பசங்க மேலே படிக்கிறாங்க. 350 பெட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரப்போகுது, ரீட்டைல் மால் வரப்போகுது. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ஆல்ரெடி நம்மள்கிட்ட சைன் அப் பண்ணிட்டாங்க. பிவிஆர் லைஃப் ஸ்டைல், மேக்ஸ், வெஸ்ட் சைட், ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு ஜாய் சார் அவங்க செல்ஃப் கை கூட நம்மளுக்கு இது ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஷார்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் திஸ் ஷார்ட் கம் immediately responding to us and supporting us. I thank all my team. I thank Mr. Shakir, who has been major instrumental for us to get this through and get this vision. And I thank whole SPR team for the whole effort they have put in to bring this vision. And I think shortly, very shortly, we will see jewelry hub and like a Bharat Diamond Bourse and like a Dubai market, we will see jewelry hub in Chennai. Thank you. Thanks a lot. Thank you, Hitesh, for sharing the vision and being very elaborative. Now, I would like Mr. Naveen Ramkar, Director of SPR India, to just make the announcement of the new initiative which we are taking for Chennai City. Good morning, friends. Thank you for being here at a short notice without taking much time of yours. We are coming up with Market of India Trade Foundation. The objective of this is to basically promote trade and harmony among traders, to promote training and development initiatives. You would know that many of the traders do not come from an educated background, but they are very good at numbers. But soft skills trainings are required for them to grow. So we will help, we'll find we are here to, form an institution which is going to help many of these traders who are very good in their business but not formally educated. So we give them, impart with soft skills, also let them know of the various schemes that government and banks are running, how they can maybe effectively raise money at a lower cost, also maybe how they can save taxes by structuring their businesses in a right way, and also conduct trade in a very tax efficient manner. Apart from that, we'll be publishing white papers on how the trade environments can be created. So this is a whole new initiative which we are targeting the smaller trades and the mid-sized traders, while there are B schools for the large organizations and large corporates. But there are very few organizations which are working in this segment, and we would like to take an initiative to find a MOI Trade Foundation. So this is basically to further the vision of Shri Hitesh Ji Kawad and SPR Group to enhance trade. Trade is not just about buildings and places; it is about environment and also the spirit of trade.
So we are here to foster the spirit of trade, and in that regard, this foundation has been created. Thank you. Thank you, Mr. Naveen. Now I would request Mr. Joy to please address, and also, we are very keen to know, sir, about how has been the success journey of your life has been. It just throw some light about how you started and how you reached here. Over to you. Good morning. My name is Joya Lucas. My company name also Joya Lucas. And we started in our first showroom, Chennai, in 2008, 2009. Now we have in India 105 showrooms, and overseas, all put together, 162 showrooms in 11 countries. My father started in jewelry business in 1956. Now, in Joya Lucas' presence in Tamil Nadu, 27 showrooms are here, and we are planning to start 7 more showrooms next year in Chennai. The OMR, Tambaram, Phoenix Mall, some are. And today, mainly in our association with the major projects of the large shopping mall, we are part of in that building. And we are planning to start 20,000 square feet jewelry in this mall, the jewelry strip area. It is a separate area. I think I am the first jeweler in your mall. Anyway, wherever our showroom, even in Dubai, wherever in our, we started a showroom, within 6 or 5 years, maximum 6-7 years, entire step for the jewelry market. So I think in this project after Joya Lucas, definitely the entire in your the projects major jewelers will come, and in future that is the main hub of the jewelry market, I hope. Yes. And thank you this opportunity to in the new venture. I feel I succeed in that projects. Thank you. Nowadays, customers are very educated. They know what is the price, making charge. Now competition, very big competition and very healthy competition in this market. The fancy of the competition, customer will get a good price, good service, and good pattern, good design. It's all customer, they will get more facilities. And when I opened in our Chennai showroom, one shop. Now I have 6 showrooms in Chennai, and we are planning to start 8 more showrooms. Same other jewelers also, they started more showrooms. Wherever the opportunity, the showrooms are there. Anyway, the customer will get more choice. Nowadays, the 18 karat jewelry, 14 karat jewelry available in the showroom. That is the fancy, the lightweight ornament. And gold price every year going up only. And this is not this is an investment. Any customer, they buy any gold jewelry, they will get more money for the selling time. In the market of India developmentல ஒரு 5000 ட்ரேடர்ஸ் வந்து ஒருங்கிணைத்து இருக்க போறாங்க. இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சஸ், பிசினஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கிற சேலஞ்சஸ்ல அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஒரு பி கம்பெனி எப்படி பிசினஸ் பண்ணணும், ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங் எப்படி பண்ணணும், பிளானிங், டாக்ஸேஷன், அதெல்லாம் கூட தேவைப்படுது. இப்போ சிறு தொழில் பண்றவங்களுக்கு பிசினஸ்ல முன்னேறணும், அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சில ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட்
அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் நம்ம, அதுவும் தேவைப்படுது. ஸோ இந்த SPR அப்படின்றது வந்து வெறும் ஒரு பிஸ்னஸ் நோக்கம் மட்டும் இல்லாம அந்த 5000 ட்ரேடர்ஸையும் அடுத்த லெவலில் முன்னேற்றத்துக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. அதுல வந்து இந்த ட்ரேடர்ஸ்க்கான ட்ரேடிங் கொடுக்குப்பாங்க. எப்படி வந்து ப்ராப்பரா பிஸ்னஸ் பிளான் பண்ணலாம், கடன் வாங்குறது தப்பு கிடையாது, கடன் வாங்குறதுனா கூட எப்படி கரெக்டான ஒரு பிளானிங் பண்ணி எவ்வளவு வாங்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கணும் இல்லையா. ஸோ அந்த எவ்வளவு வாங்கணும், எப்படி பண்ணணும், பிசினஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு எடுக்கலாம், இன்வென்ட்ரிஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் எல்லா ஆண்டர்பிரினர்ஸுக்கும் தேவைப்படுது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து முக்கியமாக ஆல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எப்படி வேரியஸ் ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, GST சம்பந்தமான நிறைய குவரிஸ்லாம் இருக்கும். ஸோ ஈவன் GSTக்கு ஒரு ஃபைலிங், இந்த 5000 ஷாப்புக்கும் வந்து ஒரு சென்டரா வந்து GST ஃபைலிங் சப்போர்ட் கூட கொடுக்க போறாங்க. இன்வாய்ஸ் வந்து எப்படி ஆன்லைன்ல மேனேஜ் பண்ணி ஈஸியா பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இது மாதிரியான சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் தர போறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது கிவிங் பேக். ஏன்னா சொன்ன மாதிரி இது ஒரு மினி சிட்டி பை இட் செல்ஃப். இந்த SPR சிட்டின்றது உள்ள ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கிறதுனால இதுல முக்கியமாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு நாளைக்கு வந்து ஒரு 10,000 crores ஆஃப் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவை இது இருக்க போகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் அதர் டெவலப்மெண்ட்ஸ். அதுல முக்கியமாக சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த நார்த் சென்னையோட டெவலப்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நார்த் சென்னையோட டெவலப்மெண்ட்டே ஒரு ஃபேஸ் ஷிஃப்டிங்கா ஒரு 50,000 பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே வரப்போகுது, ஒரு 5000 கடை அங்கே வரும்போது சுத்தி இருக்கிற அனைவருக்கும் ஒரு வாழ்வாதாரமே நாளைக்கு வந்து கூடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஃபார் தேர் நீடி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் ஆல்சோ ஃபார் நீடி பேஷண்ட்ஸ்க்கான மெடிக்கல் சப்போர்ட் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனும் ஆரம்பிக்கிறதாக இன்னைக்கு முடிவெடுத்தது. இதுதான் அதோட முக்கியமான அம்சம். இதுல இன்னொன்று, மார்க்கெட் ஆஃப் இந்தியா ட்ரேடர்ஸ்க்கு இன்னைக்கு என்ன பாதிக்கு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு டிஜிட்டல் என்வாயர்மெண்ட் அவங்க கனெக்டட் இல்லை, அவங்க பேங்கிங் என்வாயர்மெண்ட்ல கனெக்டட் இல்லை, அவங்க கவர்மெண்ட் எவ்வளோ சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, அவங்க அதில் எக்ஸ்போஷர் இல்லை, அவங்க எப்படி அவங்க தொழில் ஒரு சின்ன தொழில் ஒரு 50 லட்சம் 20 லட்சம் ரூபாயில ஒரு தொழில் பண்றது ஆளு, ஒரு 10 லட்சம் ரூபாயில தொழில் பண்றது ஆளு, அவருக்கு வெளிய நாடு பக்கத்து நாடுக்கு கனெக்டட் இல்லை, எப்படி அவர் பிஸ்னஸ் எக்ஸிபிஷன்ஸ்ல ப்ரமோட் பண்ண முடியும், அவர் எப்படி எக்ஸிபிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன் ஒரு மாலில் தான் ஒரு பெரிய ஆளுங்களுக்கு தான் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இவங்க மீடியம் ட்ரேடர்ஸு, ஸ்மால் ட்ரேடர்ஸு, அவங்களுக்கு ஒரு இப்படி பிளாட்ஃபார்ம் கிடைக்குது, அவங்களுக்கு அவங்க ஸ்டாஃபுக்கு இப்படி ஒரு ஸ்கில் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் கொடுக்க முடியும். அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங்லேருந்து, அக்கௌண்டிங் ஃபைலிங்லேருந்து, கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து அவங்க பிஸ்னஸ் இப்படி நேஷ்னலாக, டொமெஸ்டிக்காக, ஸ்டேட்டு, பக்கத்து ஊர், மஃப்சல் இப்படி ப்ரமோட் பண்ண முடியும். அந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி இந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஸ்கில் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு நடக்க போகிறோம். ஸோ அதில் மொத்தம் மார்க்கெட் ஆஃப் இந்தியா ட்ரேடர்ஸ் இல்லை, மொத்தம் சென்னை ட்ரேடர்ஸு, மொத்தம் நாடு ட்ரேடர்ஸு யார் யாருக்கு ஜாயின் பண்ணணும் அவங்கெல்லாம் வெல்கம் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஒன்லி ஃபார் மார்க்கெட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் வெல்கம் டு எவ்ரி ட்ரேடர். பிகாஸ் நானே ஒரு ட்ரேடர் இருந்தேன். ஸோ ட்ரேடர் எவ்வளோ கஷ்டமாக பார்த்திருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பாதிக்கு இருந்தது, அவங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லாமல் அவங்க ஒரு செல்ஃப் ஸ்டாண்டிங்காக நிற்கிறவங்க ஆள். ஸோ இப்போ கவர்மெண்ட்ஸ் எவ்வளோ யோஜனாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்க்கு இப்படி நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு அவங்க பிஸ்னஸ்ஸு ஒரு 2-fold இப்படி க்ரோ பண்ண முடியும், அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இப்படி க்ரோ பண்ண முடியும், அவங்க வீட்டில் இப்படி கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஸ்கில் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமு, அவங்க டோட்டல் ஸ்கூல் ஆஃப் லைஃப் அவங்களுக்கோசரம் இது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இன்னைக்குலேருந்து இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் வித் காட் பிளெஸிங்ஸ் அண்ட் கடவுள் பிளெஸிங்ஸ்னால நம்ம யோசிக்கிறோம் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப பிரமாதமான விஷயம், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நம்ம ஜாய் சார் ப்ரெசன்ஸில் பண்ணுறோம். ஸோ அவங்க கையில் இந்த பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதே ஒரு பிரமாதமான விஷயம். ஆன்லைன்னாலதான் நிறைய நமக்கு கம்மியா வியாபாரங்கள் கம்மியா இருக்கிறாங்க.
இன்றைய காலகட்டத்துல நீங்க ஆன்லைன் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது பத்தின விஷயங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஆன்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஆன்லைன் கம்மி ஆக முடியாது, பட் ஃபிசிக்கலாக கம்மி ஆக முடியாது. நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க, ஒரு சமயத்தில் அமேசான் அதனால நம்ம ஆன்லைன் ஃபோன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறோம், பட் இன்னும் ஷோரூம்ஸில் போயிட்டு தான் ஆகணும். இப்போ ஜுவல்லரி பார்த்தானா ஆன்லைன் ஷாப்பிங் ஜுவல்லரியிலே நடக்குது, பட் ஒரு ஃபிசிக்கல் டச்சு கண்டிப்பாக தேவிட்டு தான் ஆகணும். அது நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதே குரோ ஆகும், ஃபிசிக்கலாக குரோ ஆகும். அதாவது ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, ஷாப்பிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஷாப்பிங் வெறும் ஒரு ரிக்வயர்மெண்ட் இல்லை, ஒரு நீட் இல்லை. ஷாப்பிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளுக்கு இப்போ எப்படியாவது ஒரு டச் பண்ணுறது பார்ப்போம். ஸோ அந்த டச் பண்ணுறது பார்க்குறதுக்கோசரம் நம்மளுக்கு ஃபிசிக்கல் கண்டிப்பாக தேவை இருக்கும். அண்டு நம்ம இன்னும் 30 வருஷம் 20 வருஷம் இன்னும் டைம் இருக்குது. இன்னும் நிறைய மக்கள் இருக்குது ஆன்லைன் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம கம்மி பண்ண முடியாது. ஃபிசிக்கலே குரோ ஆகும், ஆன்லைனே குரோ ஆகும். ஆன்லைன் நம்ம குரோ ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஃபிசிக்கலாக குரோ ஆகும். அண்ட் ஃபிசிக்கல் வில் பி ஆல்வேஸ் மச் ஹையர் வால்யூம் தென் ஆன்லைன். நார்த் மெட்ராஸ் ஏற்கனவே ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா. இவ்வளோ பிரச்சனை பக்கத்தில் ஒரு ரீட்டெயில் ஷாப் வரும்போது இன்னும் டிராஃபிக் அது அதிகமாக ஆகும். அதுக்கே ஐடியா எதுனா இருக்கு? கடவுள் புண்ணிலேருந்து இங்கே 3 மெட்ரோ ஸ்டேஷன் வருது. பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு வைட்னிங் இருக்குது. கவர்மெண்ட் இது டாப் 13 ப்ரியாரிட்டி ரோட்ஸில் ரோடு வைட்னிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டீஃபன்சன் ரோடு ஆல்ரெடி ரோடு வைட்னிங் ஆயிடுச்சு. குக்ஸ் ரோடு ஆல்ரெடி ரோடு வைட்னிங் ஆயிடுச்சு. ஸோ பட்டாளம் மெட்ரோ ஸ்டேஷன், ஒட்டேரி மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் 3வது பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ 3 மெட்ரோ ஸ்டேஷன் வரும்போது செகண்ட் நம்ம சென்னை பார்த்தானா டிராஃபிக் இருந்தானா நம்ம ஒரு டிஸ்டன்ட் டிராவல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வாய்ப்பு இருக்காது. நான் இப்போ சென்ட்ரல் சென்னையில் இருக்கிறேன், இன்னைக்கு ஓஎம்ஆர் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு சொல்லலாம்னா நான் போக முடியாது. வி ஆர் நாட் அக்கஸ்டம்டு லைக் பாம்பே டு கோ. ஈவன் பாம்பே ஆர் டெல்லி ஒரு லொக்காலிட்டி அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே 10 கிலோமீட்டர்ஸ் பார்த்தானா அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இந்த லொக்கேஷன் கில்பாக்லேருந்து 1 கிலோமீட்டர் தான், புருஷ்வாக்கம்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3.5 கிலோமீட்டர் தான், சவுகார்பேட் மேஜர் ஒரு எக்கனாமிக்கல் ரீட்டைல் ஹப்பு அங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தான். ஸோ டிராஃபிக் நம்ம ஒரு டீட்டெயில்டு டிராஃபிக் ஸ்டடி பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துல கேமராஸ் வச்சுட்டு சவுகார்பேட்டில் என்ன டிராஃபிக் இருக்குது, ரிச்சி ஸ்ட்ரீட்ல என்ன டிராஃபிக் இருக்குது, மவுண்ட் ரோட்ல என்ன டிராஃபிக் இருக்குது, எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் உள்ளே வருது, எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வெளியில் போகுது, அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு டிராஃபிக் ஸ்டடி ரிப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் நம்ம ரோடு கெப்பாசிட்டி, இன்டர்னல் பார்க்கிங் கெப்பாசிட்டி, அதனால தான் 5000 கார் பார்க்கிங், 10,000 டூ வீலரு, எவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸிட்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் இது ஃபுல்லாக ஒரு இஸ்ரேல் கம்பெனி வச்சுட்டு செக்யூரிட்டி ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு விஷயத்துலையுமே எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சு வரும்போது உங்க டீம் எந்த மாதிரி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அது தொடர்பாக ஏதாவது பிளானிங் இருக்கு? காலேஜஸ்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில போயிட்டு இது ரிலேட்டடா ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றது, அந்த மாதிரி ட்ரேட் பத்தினா ஒரு எஜுகேஷன் செமினார். ஸோ குட் கொஸ்டின். பிசினஸ் கான்ஃபரன்சஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள், என்னோட கலீக் சொன்னாரு, அவங்க எஜுகேட்டட் இல்லை, அவங்க ஒரு 70 years 80 years ஏஜ், இன்னும் அவங்க தொழிலில் இருக்கிறாங்க, பட் அவங்க எஜுகேட்டட் இல்லை. பட் 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன் அவங்களாம் எஜுகேட்டடு. அவங்க தான் நம்ம போயிட்டு சவுகார்பேட்டில் போயிட்டு அங்கே சானிடேஷன் ஃபெசிலிட்டி இல்லை, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, ரோடு சரியில்லை, பார்க்கிங் சரியில்லை, அங்கே போயிட்டு உட்கார சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் ஹெசிடென்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி எஜுகேட்டட் இருக்காங்க. ஸோ இன்னொரு அடுத்தது லெவலில் எப்படி நம்மள அவங்க எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, பிஸ்னஸ் கான்ஃபரன்சஸ், ட்ரேட் கான்ஃபரன்சஸ், பர்டிகுலர் ப்ராடக்ட் கான்ஃபரன்சஸ். அதனால தான் நம்ம ஒரு 1 lakh ஸ்கொயர் ஃபீட் ஒரு சென்ட்ரல் பிளாசா கொடுத்துருக்கோம். அந்த சென்ட்ரல் பிளாசா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கோசரம் இல்லை. அந்த சென்ட்ரல் பிளாசா மெயின் பர்பஸ் பிஸ்னஸ் கான்ஃபரன்சஸ் எப்படி நடக்கலாம், ப்ராடக்ட் எக்ஸிபிஷன்ஸ் எப்படி நடக்கலாம். எவ்ரி டைம் நீங்கள் சென்னை ட்ரேட் சென்டர் போயிட்டு ஓடுறதுக்கு நெசசரி இல்லை. ஒரு மீடியம் ஸ்கேல் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் பண்ணணும்னா நீங்கள் எங்கேயே பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட் ஜாயலுகாஸ் சருக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னா இங்கேயே லான்ச் பண்ணலாம். ஸோ 1 lakh ஸ்கொயர் ஃபீட் ஒரு சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், ஸ்பீக்கர்ஸ் வர போகிறாங்க. ஸோ 360 degree இது ஸ்கூல் ஆஃப் லைஃப், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும் இங்கே.
ஸோ அதில் செகண்ட் ஜென்ரேஷன் கேன் லேர்ன் எ லாட் அண்ட் இம்ப்ரூவ் தேர் பிஸ்னஸஸ் எ லாட். ஸோ நார்த் சென்னையில் நீங்கள் பார்த்தோன்னா மெய்ட்ஸு, ப்ளூ காலர் எம்ப்ளாய்மெண்ட்டு, இங்கே வருது 3000 வீடு, எதிரில் ஒரு 2-3000 வீடு. ஸோ ப்ளூ காலர் எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டி நிறைய கிடைக்கும். ஒரு 5,000 கடை வருது. ஸோ ஒரு கடையில் நான் ஒரு 3 to 4 பீப்புள் வச்சானா ஒரு 20,000 எம்ப்ளாய்மெண்ட் தேவை இருக்குது. பெரிய பெரிய கடையில் 100, 200, 500 எம்ப்ளாய்மெண்ட் தேவை இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஒரு 1000 எம்ப்ளாய்மெண்ட் தேவை இருக்கும். நர்சிங் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ இதனால நார்த் சென்னையில் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ட் ட்ராவல் பண்ணுறது தேவையில்லை. சவுத் சென்னை போகிறதுக்கு இல்லைன்னா OMR போகிறதுக்கு இங்கேயே அவங்களுக்கு பக்கத்தில் அவங்க ட்ராவல் டைம் சேவ் பண்ணலாம். பக்கத்தில் அவங்களுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். இப்போ நீங்க பார்த்தானா நம்ம இருக்கிறது மொத்தம் FMS எல்லாமே அந்த ஏரியா அந்த அந்த பக்கத்து ஆளுங்க தான். ஸ்கூல்ல பார்த்தானா ஃபேக்கல்ட்டி பார்த்தானா எல்லாமே அந்த ஏரியா ஆளு தான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு.